எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். சிஎஸ்கே அவங்களோட 3வது வெற்றியை வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2 விக்கெட் வித்தியாசத்துல சரியான ஒரு விக்டரி, ரொம்ப ஒரு மச் நீடட் விக்டரி தான். ஏன்னா பிகாஸ் ஒரு லூசிங் சைட்லேயே போயிட்டு இருந்தாங்க. எல்எஸ்டி மேட்ச்க்கு அப்புறம் ஒரு 4 லாசஸ் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு வெற்றி, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றி தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்கும் போது கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆர் டாஸ் வின் பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டாகவே அஜிங்கே ரஹானே பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ விக்கெட் கொஞ்சம் ஸ்லைட்லி பேட்டிங்க்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சி தான் அவர் சொன்னார். ஸோ கலீல் அகமது ஆரம்பிச்சாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ 2வது ஓவர் வந்தாருங்க அன்சுல் கம்போஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே விக்கெட்டு இவரோட விக்கெட் எடுத்தாருங்க, குர்பாஸோட விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அஜிங்கே ரஹானே ஒரு சைடும் சுனில் நாராயண் ஒரு சைடும் சூப்பராக விளையாண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நூர் அகமது சுனில் நாராயண் விக்கெட் எடுத்தாரு, ஸ்டம்பிட் ஒரு சரியான ஸ்டம்பிட்டு. ஸோ அஜிங்கே ரஹானே அதுக்கப்புறம் அன்கிஷ் ரகுவன்சி. ஸோ அதே ஒரே ஓவரில் நூர் அகமது சரியான ஸ்பெல்லு. ஸோ நூர் முகமது இன்னைக்கு அகமது செம்மையான ஒரு ஸ்பெல் போட்டாருங்க, 4 விக்கெட்டு. ஸோ சரியான ஒரு 4 விக்கெட் கொடுத்து கிட்டத்தட்ட 7.75 எக்கனாமியில் 31 ரன் கன்சீட் பண்ணியிருந்தாரு. செம்ம ஒரு பவுலிங். ஸோ ஈவன் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கூட. ஸோ அங்கேருந்து ஒரு மாதிரி மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. மனிஷ் பாண்டே ஒரு சைடு தட்டி ரொம்ப ஸ்லோ இன்னிங்ஸ் 128 ஸ்ட்ரைக்கில் இருந்து ஆடிட்டு ஆண்ட்ரே ரஸ் த மசில். ஸோ அவர் ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட், 3 6. அதுக்கப்புறம் அவரும் 100ோட ஸ்பின்ல இதானார், அவுட் ஆனார். அப்புறம் ரிங்கு சிங் அவுட், ஒரு சின்ன கேமியோ 2 4. ஸோ அங்கேருந்து ரவன்தீப் சிங் வந்தார், அவர்கிட்ட எந்த இம்பாக்டும் இல்லை. ஸோ 179 டார்கெட் வச்சிருந்தாங்க, அது ரன் அடிச்சிருந்தாங்க. 180 டார்கெட்டோட சிஎஸ்கே இறங்கினாங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவே ஃபர்ஸ்ட் பால் ஆயுஷ் மாத்ரே 2வது பால்லே விக்கெட் எடுத்தார் வைபவ் ராரா. ஸோ இன்னைக்கு ஒரு கோல்டன் டக்கு. ஸோ அங்கிட்டு இருந்து உர்வில் பட்டேல் இருந்தாரு, இந்த மேன் சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க, செம்ம ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்லணும். வந்த ஃபர்ஸ்ட் பாலு ஒரு அவுட் சைட்ல ஒரு இதுதான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. ஸோ 2வது பால் அக்கௌண்ட்டை 6ஓட செம்ம 6ங்க. அது ஒரு மாதிரி பாலை செம்மையா டைம் பண்ணாரு. ஃபியர்லெஸ் கிரிக்கெட், ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த அன்பிலீவபிள். அந்த ஷாட் அடிச்சிருக்க மாட்டாருன்னு நினைச்சோம், பட் அங்க ஒரு 6 செம்ம அக்ரஷன் அந்த கிட்டத்தட்ட 281 ஸ்ட்ரைக் ரேட்ல கிட்டத்தட்ட 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாரு. 4 4 ஒரு 4 6 ஒரு 4, 11 பால்ல 31 ரன்னு. செம்மையான நாக்கு இவர்கிட்ட உர்வில் பட்டேல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லணும். கிட்டத்தட்ட செம்ம இம்பாக்ட். ஆக்சுவலா மேட்ச் அவங்க பவர் பிளேயர்ல செம்மையா ஸ்டீல் பண்ணிட்டாங்க. என்னதான் ஒரு சைடு விக்கெட் போயிருந்தாலும் அவங்க செம்மையா ஆடிருந்தாங்க. ஸோ அங்கிருந்து அடுத்த ஓவர் டெவான் கான்வே மொயிலின் எடுத்தாரு. ஸோ அடுத்த ஒரு ப்ரொமோஷன் இந்த மேட்ச்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆட வச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் ஷைக் ரஷீத், சாம் கரன், ரவிச்சந்திரன் அஸ்வின் யார் பலனா ஷைக் ரஷீத், சாம் கரன் அண்ட் தீபக் கூட, எங்க 3 பேத்துக்கு பதிலா உர்வில் பட்டேல், டெவான் கான்வே அண்ட் அஸ்வின் கொண்டு வந்தாங்க. ஸோ அஸ்வின் இன்னைக்கு டீசெண்டா பண்ணியிருந்தாரு, பட் இருந்தாலும் நாட் குட்ங்க, வேணாம், அந்த ஃபிட்டின் பண்ண முடியல ஸ்குவாட்ல. ஸோ அஸ்வின் தேவையில்லை இன்வைட்டு. ஸோ அஸ்வின் ஒரு ப்ரொமோஷன், ஒரு சின்ன ஒரு கேமியோ, ரொம்பலாம் சொல்ல முடியாது. அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா நல்லா ப்ரூவ் பண்றாருங்க. அவர் நம்பர் 4ல செம்மையா ப்ரூவ் பண்றாரு. சூப்பரா இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணாரு. அவர் இந்த இன்டென்ட் செம்மையா இருக்கு இன்னைக்கு. ஸோ அடுத்தது டெவால் பிரீவிஸும் சிவம் துபையும் வச்சு ஸ்டீல் பண்ணாங்கன்னு சொல்லணும். டெவால் பிரீவிஸ்க்கு மாட்டுச்சுங்க. ஸ்டார்டிங்ல என்னதான் ஒரு 16 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்தாலுமே அடுத்து வைபவ் ஓவர் மாட்டுச்சுங்க, விட்டு பிரிச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 30 ரன்னுங்க அந்த ஓவர்ல. சரியான பேட்டிங்கு, செம்மையான ஒரு நாக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா ஈவன் டெவால் பிரீவிஸ்னால தான் மேட்ச் டேன் ஓவர் ஆச்சு. ஸோ அது வரைக்குமே ஸ்லைட்லி பெட்டர் கேகேஆருக்கு சைட்லயும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிவம் துபையும் டெவால் பிரீவிஸும் 5 விக்கெட் ஆயிட்டாங்க 6 ஓவருக்குள்ளேயே பவர் பிளேல. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட கொண்டு போனாங்க மேட்சை. ஸோ செம்மையான ஒரு நாக்கு இருந்து. அப்புறம் சிவம் துபை ஒரு மெச்சூர்டான நாக்கு ஆடினாருங்க. தேவைப்படுறப்ப 6 அடிச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா தெரியும் அங்க ஒரு எம்எஸ் தோனி மட்டும்தான் இருக்காரு, அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையான அவரும் கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டெவால் பிரீவிஸ் வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு என்னதான் கேகேஆர் பேடா பண்ணியிருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி அவர் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் எம்எஸ் தோனி, சிவம் துபே ஒரு மாதிரி செம்மையா கொண்டு போயிட்டாங்க மேட்சை. ஸோ மேட்சை முடிச்சுட்டாங்க கரெக்டா. அன்சுல் கம்போஸ் லாஸ்ட்ல ஒரு 4 கொடுத்து 4 அடிச்சு வின் பண்ணிட்டாரு. ஈவன் எல்லா மேட்சும் பாக்குற மாதிரி சிஎஸ்கே மேட்ச் லாஸ்டா டெப்தா எடுத்துட்டு போனாரு எம்எஸ் தோனி. ஸோ எம்எஸ் தோனி இஸ் த கிளாஸ். லாஸ்ட்ல ஒரு 6, அவ்வளவுதாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பியான மொமெண்ட்.
ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ சிஎஸ்கே வந்து வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சம் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்குங்க. நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பவுலிங்கில் ஸ்லைட்லி அடி வாங்குறாங்க. பட் பரவாயில்ல, நல்ல ஒரு இன்டென்ட் அப்டேட் ஆயிருக்காங்க, கிரிக்கெட் அப்டேட் ஆயிருக்காங்க நல்ல ஒரு இன்டென்ட்டோட. ஸோ ஆயுஷ் மாத்ரே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மேட்ச் வந்தார். டெவான் காமிக்கு ஒரு சான்ஸ் இங்கே, பட் அவர் ப்ரூவ் பண்ண முடியல கோல்டன் டக்கு. ஸோ ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ் இஸ் த பெஸ்ட். செம்ம 3 ரீப்ளேஸ்மெண்ட்டுமே சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் நான் சொல்லணும். ரவீந்திர ஜடேஜா ஆப்வியஸ்லி நம்பர் 4 செம்ம ஷூட்டிங் தான் சொல்லணும். எனக்கு சின்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போனாரு, அதுவே போதுங்க எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட வந்து மொயிலனி பண்ணிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளா சிஎஸ்கேக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் ரகானே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது ஒரு பெட்டர் தான் சொல்லுவேன் நான். செம்மையாக ஒரு பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். வீடியோ வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் அண்ட் மோர் கிரிக்கெட் ரிவ்யூஸ்க்காக நான் உங்களை எடுத்துட்டு வரேன். Until bye from the cricket Alama. Thank you. Bye.